தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி 3 மாணவர்கள் உயிரிழந்த விவகாரத்தில் ரயில் வரும்போது ரயில்வே கேட்டை கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா மூடவில்லை என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமார், இந்த விபத்து குறித்து இருவேறு நிலைப்பாடுகள் நிலவி வந்த நிலையில், அதாவது ஒருபுறம் ரயில்வே நிர்வாகம் பங்கஜ் சர்மா காரணம் கிடையாது, ஓட்டுநர் சங்கர் தான் கேட்டை திறக்க சொன்னார் என கேட்டுக்கொண்டதாக விளக்கம் அளித்திருந்தது. ஆனால் மறுபுறம் பொதுமக்கள் பங்கஜ் சர்மா மீது குற்றம் சாட்டியிருந்தனர். ஆக இந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கும் உண்மை என்ன? பள்ளி வாகனம் அந்த வழியாக சென்ற போது ரயில் மோதியதில் 3 பள்ளி குழந்தைகள் இழந்தார்கள். மேலும் 3 பேர் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் இது எதனால் இந்த சம்பவம் நடைபெற்ற இந்த விசாரணை நடைபெற்ற போது கேட் கீப்பர் தரப்பில் தான் கேட்டை மூடியதாகவும் வேன் ஓட்டுநரே அந்த கேட்டை திறக்க சொன்னதால் தான் திறந்ததால் இந்த விபத்து என தெரிவித்தார். ஒருபுறம் பொதுமக்கள் மற்றும் அந்த இடத்தை சம்பவத்தில் நேரில் பார்த்ததும் இந்த கேட் மூடப்படவில்லை என தெரிவித்தார். இதனிடையே திருச்சி ரயில்வே கூட்டம் ரயில்வே பாதுகாப்புத்துறை சார்பாக கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா, வாகன ஓட்டுநர் சங்கர், ரயில் ஓட்டுநர், துணை ஓட்டுநர், இதே போல ஸ்டேஷன் மாஸ்டர் 2 பேர் உட்பட 13 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணையும் நடத்தப்பட்டது. மேலும் ரயில்வே துறை சார்பில் 6 பேர் கொண்ட உண்மை கண்டறியும் குழுவினர் சம்பவம் நடந்த செம்மங்குப்பம் ரயில்வே கேட் பகுதி அருகில் உள்ள குடியிருப்பு வாசிகள், ஊர் மக்கள் மற்றும் பணியில் இருந்த ரயில்வே ஊழியர்களிடமும் விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையில் இந்த விபத்திற்கு முழுக்க காரணம் இந்த ரயில்வே கேட்டை கேட் கீப்பர் மூடாத காரணம் என்பது தெரிய வந்தது. அது குறிப்பிட்ட அந்த நேரத்தில் பங்கஜ் சர்மாவை பணியில் இருந்ததாகவும், அந்த ரயில்வே கேட்டை, அதாவது கடவுள் முதுநகரை இந்த ரயில் கடக்கும் போதே அவருக்கு அழைக்கப்பட்டு ரயில்வே கேட்டை மூட அறிவுறுத்தப்பட்டதாகவும், ஆனால் அவர் எதனால் மூடவில்லை, அவர் இந்த கேட்டை மூடாததே காரணம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. வழக்கமாகவே விழுப்புரத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லும் இந்த ரயில் அனைத்து நேரங்களும் அந்த ரயில்வே கேட் அடைக்கப்படுகிறது. அன்றைய தினம் அந்த ரயில்வே கேட் இன்சார்ஜாக இருந்த பங்கஜ் சர்மா இந்த கேட்டை மூடாது அவருடைய அலட்சியமே முழுக்க காரணம் என்பது இந்த விசாரணையின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. திருச்சி ரயில்வே கூட்டம் சார்பில் 13 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு இந்த விசாரணை நடத்தப்பட்டது. மேலும் 6 பேர் கொண்ட உண்மை கண்டறியும் குழுவினரும் சம்பவ இடம், ஊர் மக்கள் என அனைவரும் விசாரணை நடத்திய நிலையில் தற்போது ரயில்வே கேட்டை இந்த கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா மூடாததே இதற்கு முழு காரணம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பங்கஜ் சர்மா இந்த சம்பவம் நடந்த தினத்தன்றே போலீசாரால் கைது செய்யப்பட்டு அவர் மீது 5 பிரிவுகளுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த விபத்திற்கு முழுக்க கேட் கீப்பரின் அலட்சியமே காரணம் என்பது தெரிய வந்திருக்கிறது. கடலூர் ரயில் விபத்தில் கேட் கீப்பர் பங்கஜ் சர்மாவினுடைய அலட்சியம்தான் முழு காரணம் என்று விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமார்.